மதுரை நகரத்தின் ஓரத்தில் வாழ்ந்தார்கள் அர்ஜுன் மற்றும் காவ்யா. திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிவிட்டது. அர்ஜுன் ஒரு சிறிய தனியார் நிலையத்தில் வேலை பார்த்தான். காவ்யா ஒரு பள்ளி ஆசிரியர். வாழ்க்கை செழிப்பாக இல்லை. ஆனால் மனசு நிறைய அன்பு இருந்தது. ஒரு நாள் அர்ஜுனின் வேலை திடீரென போய்விட்டது. அந்த ஒரு செய்தி அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. அர்ஜுன் மனமுடைந்து போனான். நான் ஒரு நல்ல கணவன் இல்ல என்று அவன் தன்னைத்தானே குறை கூறிக்கொண்டான். ஆனால் காவ்யா, அவள் ஒரே ஒரு வார்த்தைதான் சொன்னாள். உன் சம்பளம் இல்லாமா நான் வாழ முடியும், ஆனால் உன் நம்பிக்கை இல்லாமா நான் வாழ முடியாது. அந்த ஒரு வரி அர்ஜுனுக்கு புதிய உயிர் கொடுத்தது. மாதங்கள் கடந்தன. பணம் குறைந்தது. ஆனால் அவர்களுக்குள் இருந்த அன்பு மட்டும் அதிகரித்தது. காவ்யா தனது நகைகளை விற்று வீட்டை நடத்தினாள். அர்ஜுன் தினமும் வேலை தேடி அலைய ஆரம்பித்தான். ஒரு நாள் அர்ஜுனுக்கு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அவன் வீட்டுக்கு வந்து அந்த நியமன கடிதத்தை காவ்யாவிடம் கொடுத்தான். காவ்யாவின் கண்களில் நீர். ஆனால் அது துக்கமில்லை, அது பெருமை, அது காதல். அர்ஜுன் மெதுவாக சொன்னான், நான் உன்னை காதலிச்சது திருமண நாள்ல இல்லை. நான் விழுந்தபோது நீ என்னை பிரிச்ச நாள்தான். கதையின் கருத்து, உண்மையான காதல் செல்வதில் இல்லை, சோதனையில் தெரிக்கும். ஒரு நல்ல மனைவி ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு நல்ல கணவன் அந்த அன்பை என்றும் மதிக்க வேண்டும்.